ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 577. அந்த 570 5க்கு பவர் என்ன அப்படின்னா 0. அதேமாதிரி 7க்கு பவர் என்ன அப்படின்னா 2, 7க்கு பவர் 2. ஓகேங்களா? அப்போ இது வந்து என்னென்னா பவர் வச்சக்கூடிய நம்பரை வந்து கணக்கு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சண்டே ரிசல்ட் என்ன அப்படின்னா 169 வந்து நம்ம வந்து ஏபிஐ படிக்கிறப்ப 16, பிசிஐ படிக்கிறப்ப 69, ஏசிஐ படிக்கிறப்ப 19. அப்போ இந்த 3 நம்பர்ஸ் வந்து பார்த்தா இந்த வீக்கில் உள்ள பாஸ் ஆகும். அதனால் அதை இந்த 3 நம்பரை கணக்கில் வச்சுக்கோங்க. இந்த வீக் ஃபுல்லாகவே உள்ள வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா போன வாரம் பாருங்கள் 714 வந்துருக்கு. 714 சண்டே ரிசல்ட்டு. அந்த 714 பாருங்கள். அப்போ அந்த 1 உள்ளே பாஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் புதன்கிழமை மணிக்கு பாருங்கள் இப்போ எப்படி பாஸ் ஆகிது அப்படின்னா 714. அது எப்படி பாஸ் ஆகிது அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக 41 உள்ளே வந்திருக்குது பார்த்திங்கன்னா ஏபி போர்டில். அதனால் வந்து அதே மாதிரி தான் பாஸ் ஆகும். அதனால் அந்த வீக் ஃபுல்லாகவே ஏபிபிசிஎஸ்சியில் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் சண்டே ரிசல்ட்டை எப்போயுமே கணக்கில் வச்சுக்கணும். அதனால் உங்கள் கணக்கில் வந்து 619 கணக்கில் வச்சுக்கோங்க, 169 கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ரிசல்ட்டில் கிராஸில் பார்க்கலாம். போன மந்த்து பாருங்க பார்த்திங்கன்னா கிராஸில் பார்த்திங்கன்னா 670 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 724, 678. அதனால் 68ன்னு உள்ளே வரலாம், அல்லது 67 அப்படின்னு கூட வரலாம். அதனால் உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 0 வந்து பார்த்திங்கன்னா 13 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 9 12 நாள் பெண்டிங் இருக்குது. 6 11 நாள் பெண்டிங் இருக்குது. பிபோர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 2 பாருங்கள் 42 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 5 21 நாள் பெண்டிங் இருக்குது. 8 வந்து 22 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி சிபோர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 8 20 நாள் பெண்டிங் இருக்குது. 6 13 நாள் பெண்டிங் இருக்குது. 2 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குது. நம்ம இதை வச்சு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 0 9, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 8 5, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 2 6. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 56 65 82 28 08 80. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 95 59 26 62 85 58. ஃப்ரெண்ட்ஸ், 2 டிஜிட்டில் 09 90 96 02 எல்லாமே 2 டிஜிட்டில் ஏபி பிசிஎஸ்சி எல்லாமே ஆளில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 269 958 086. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 956 082 905. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 5 6 சப்போர்ட் என்ன கொடுத்துருவாங்க 2 கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து 4 ஷோவும் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இது 6 மணி ரிசல்ட் வந்து 033. 0க்கு பவர் என்ன அப்படின்னா 0க்கு பவர் 5. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 0க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 5, 3க்கு பவர் 8, 3க்கு பவர் 8. பார்த்திங்கன்னா பவர் வச்சிடக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 588ங்கிறது வந்து பவர் வச்சிடக்கூடிய நம்பர் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா கிராஸில் பார்த்திங்கன்னா 855, அதுக்கு மேலே பாருங்கள் 816, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 180. பார்த்திங்கன்னா 180ல் 18 அப்படி பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 816ல் 81 பாஸ் ஆகுது. மறுபடியும் வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 81 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 1 18ன்னு வரலாம், அல்லது 81ன்னு வரலாம். அதனால் உங்கள் கெஸில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இயர் சார்ட்டில் என்ன வந்துருக்குது அப்படின்னா போன வருஷம் வந்து 108 வந்திருக்கு. அது முதல் வருஷம் 601 வந்திருக்கு. அதுக்கு முதல் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 801 வந்துருக்குது. பார்த்திங்கன்னா 3 வருஷமே பார்த்திங்கன்னா பி போர்டில் என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 0 உள்ளே வருது. அதனால் 0 வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 1 22 நாள் பெண்டிங் இருக்குது. 2 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 7 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 4 25 நாள் பெண்டிங் இருக்குது. 8 வந்து 19 நாள் பெண்டிங் இருக்குது. 7 வந்து 22 நாள் பெண்டிங் இருக்குது. 9 வந்து 14 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 0 வந்து 15 நாள் பெண்டிங் இருக்குது. 7 வந்து 17 நாள் பெண்டிங் இருக்குது. 2 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதனால் நம்ம பெண்டிங் லிஸ்ட்டை வச்சு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 1 2, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 8 5, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 7 0. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 2 டிஜிட்லாம் 52 25 85 58 18 81.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் 50 05 78 87 70 07. 2 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 12 21 75 80 எல்லாமே 2 டிஜிட்டில் ABBCAC வந்து ஆளில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 285 540 570. பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 250 258 581. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 8 5 சப்போர்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம் 2 கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேஎல் மற்றும் டிஆர் நம்பர் போடணும்னா 73 391 63 227 நம்பருக்கு நீ ஹாயின் மெசேஜ் போட்டு நல்லா டீட்டெயில் அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு வினிங் அமௌண்ட்டு கரெக்டாக கொடுத்துருவாங்க, நம்பி போடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது 8 மணி 8 ரிசல்ட் வந்து 339 3 பவர் என்ன 8 3 பவர் 8 9 பவர் 4. அப்போ வந்து பவர் வச்சக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 884ங்கிறது பவர் வச்சக்கூடிய நம்பர். பார்த்தீங்கன்னா 84ன்னு வரலாம், 88ன்னு வரலாம். ஓகேங்களா? அதனால் உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. அல்லது 48ன்னு கூட வரலாம். அதனால் உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சண்டே ரிசல்ட்டை வச்சு நம்ம எப்பயும் வச்சு சொன்னால் 395 அதை எப்படி வரும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா 39 அப்படின்னு வரும், அல்லது 95 அல்லது 35ன்னு வரும்னு சொல்லியிருந்தோம். அங்கே பாருங்கள் நேற்று அப்போ எப்படி பாஸ் ஆகிக்குன்னு பாருங்கள் 39 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதனால் சண்டே ரிசல்ட்டை வந்து வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து இந்த வீக் ஃபுல்லாக வரும். வரப்போ அதை வந்து நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் சேனலில் என்ன வந்திருக்கு அப்படின்னா 726. அதுக்கு முதல் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 306. அதுக்கு முதல் வருஷம் 556. இப்போ பார்த்தீங்கன்னா சிபோர்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா பெரும்பாலும் 6 வந்திருக்கு. அதனால் உங்கள் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா 6 கணக்கில் வச்சுங்க. ஆளில் எங்கள் இடம் வரலாம், அதனால் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏமோடு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 6 வந்து 27 நாள் பெண்டிங் இருக்குது, 7 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க, 1 வந்து 17 நாள் பெண்டிங் இருக்குது. பிபோர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 6 22 நாள், 7 வந்து 12 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 0 வந்து 9 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி சிபோர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் அதிக நாள் பெண்டிங் வந்து 8 22 நாள் பெண்டிங் இருக்குது, 0 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குதுங்க, 1 வந்து 14 நாள் பெண்டிங் இருக்குது, 4 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குது. நம்ம இதை வச்சு நம்ம ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 6 5, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 7 4, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 8 1. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் 74 47 41 14 78 87. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் 65 56 81 18 67 76. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் 54 45 48 84 எல்லாமே நம்ம ஏபிபிசிஏசி வந்து ஆனில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 548 674 518. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 678 541 745. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 8 6 சப்போர்ட் என்ன பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஆல்போர்டில் பொறுத்த வரைக்கும் 2ங்கிற நம்பர் வந்து 3 ஷூமே உள்ள வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் விஷயங்களை வந்து 2 கணக்கில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.